வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏ-லெவல் உயிரியலின் மூலக்கூற்றியல் என்ற பாடத்தை இன்று நாங்கள் படிப்போம். இந்த பிளாஸ்மிடுக்கு வேறு பேர்கள் இருக்குது. பாக்டீரியாவின் வளைய டிஎன்ஏ என்று சொல்லியிருக்கிறோம். பாக்டீரியாவின் வளைய டிஎன்ஏ என்று சொல்கிறது. மற்றது நிறமூர்த்தம், இலிங்க காரணி, கடத்தும் காரணி, செக்ஸ் ஃபேக்டர், டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். மேலதிக எக்ஸ்ட்ரா குரோமோசோம், கொஞ்சுகன் என்ற பேர்லாம் இருக்குது. இதான ஒரு பாக்டீரியான குரோமோசோம். இந்த பிளாஸ்மிட் உங்களுக்கு இதுக்காண்டி பெருசாக காட்டியிருக்கு. உண்மையாக அது இப்படியான ஷேப் உள்ளதாக எல்லாம் இருக்கும். அதுக்காண்டி வளையமாக இல்லை நினைக்கக்கூடாது. அதை இழுத்து விட்டால் அது வளையம், சுப்ப கோயில் பண்ணக்கூடியது. ஏன்னா அதை ஞாபகம் வச்சிருக்க வேணும். ரைட். ஒரு லட்சியமான பிளாஸ்மிடில் 3 அடிப்படை காரணிகள் இருக்குது. 3 முக்கியமான கட்டமைப்பு கூறுகள் இருக்குது. ஒன்று ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்று சொல்கிறது. அது இந்த தமிழ் பின்புற மடிதலின் தோற்றத்தானம். ரெப்ளிகேஷன் ரெட்டித்தல் அல்லது பின்புற மடிதல் என்று சொல்லுவீங்க. அதுண்ட தோற்றத்தானம். ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இடத்துல இருந்தால் டிஎன்ஏ ரெட்டிப்படையும். சரியா? இந்த ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ORI என்று சொல்கிறது. இன்னும் ஒன்று மல்டிபிள் குளோனிங் சைட், MCS என்று சொல்லுவீங்க. தமிழ் பல்முளை வகை பெருக்கத்தானம். பல்முளை வகை பெருக்கத்தானம், மல்டிபிள் குளோனிங் சைட். அந்த தமிழ் பேர் பல்முளை வகை பெருக்கத்தானம். அந்த இடத்துல தான் வேறு நொதியங்கள் அந்த டிஎன்ஏ வெட்டும். அதில் தான் வேறு ஜீனை உள்ளுக்கு உட்படுத்தலாம். எல்லாம் இந்த இடம் தான். மல்டிபிள் குளோனிங் சைட்டில் தான் வெட்டுறது, புது ஜீனில் தேய்க்கிறது, அதை மாற்றுறது, வேறு ப்ரொமோட்டர் அதில் போடுறது எல்லாம் இந்த மல்டிபிள் குளோனிங் சைட்டில் தான். இதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை தெரிவு செய்கிறது. இப்போ இந்த பிளாஸ்மிட் இப்போ டெட்ராசைக்கிளினுக்கு எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்குதுண்டா, ஜீனை வச்சிருக்கண்டா, இந்த பிளாஸ்மிடை டெட்ராசைக்கிளினுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு உயிரிகளை செலுத்தி போட்டு இதில் ஒரு ஜீனை நாங்கள் உள்ளடத்தி போட்டு இந்த பிளாஸ்மிடை ஒரு அங்கிக்குள்ளே செலுத்தி போட்டு அந்த அங்கிக்குள்ளே அந்த பிளாஸ்மிட் போயிட்டுதோ இல்லைன்னு செக் பண்ணி பார்க்குறது. இந்த டெட்ராசைக்கிளுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குதோ இல்லைன்றதை செக் பண்ணி போட்டு பார்க்கலாம். அதான் அதை அடையாளப்படுத்தி செலக்டிவ் மார்க்கர்ன்னு சொல்லிடும். இந்த 3ம் இருந்தால் தான் ஒரு ஐடியல் பிளாஸ்மிட், ஒரு லட்சியமான பிளாஸ்மிட். என்னென்ன 3 விஷயம்? ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், மல்டிபிள் குளோனிங் சைட், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், பின்புற மடிதலின் தோற்றதானம், பல்முளை வகை பெருக்கத்தானம், அடையாளப்படுத்தி. இது 3ம் இருக்கிற ஒரு பிளாஸ்மிட் எக்ஸாம்பிள் நான் எழுதிக்கிறேன். PBr322 ஒரு பிளாஸ்மிட்டுக்கு உதாரணம். பிளாஸ்மிட்டுக்கு உதாரணம் PBr322. வேறையும் இருக்குது. EcoR1, BAMH1, SEC1, SEC அப்படிலாம் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்று உதாரணம் இதில் எழுதி வச்சுக்கிறேன். ரைட். ஸோ இதுதான் பிளாஸ்மிடுகள். இது நாங்கள் பிறகு படிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை. அதுக்கான பிளாஸ்மிடை படிக்கிறோம். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பிளாஸ்மிடில் இருக்கிற ஜீன்கள் எல்லாம் பாக்டீரியாக்களுக்கு இன்றியமையாதவை அல்ல. ஆகவே பிளாஸ்மிட் இல்லாட்டும் பாக்டீரியா வாழும். ஆனால் பிளாஸ்மிட் என்ன நன்மை என்றால் சில அனுகூலமான இயல்புகளை பாக்டீரியாக்களுக்கு செய்யுது. இந்த நுண்ணங்கிகளுக்கு எதிர்ப்பு சக்தி போன்ற விஷயத்தை செய்யுது. மற்றது ஒரு பிளாஸ்மிட்ல குறைஞ்சது ஒரு ஜீன் இருக்கும், அநேகமாக இருக்கும். ஜீன் இல்லாமல் ஒரு பிளாஸ்மிட் இருக்காது. பொதுவாக நிறமூர்த்தத்தில் இருந்து பிளாஸ்மிட் எப்படி வேறுபடுது? ஒரு நிறமூர்த்தத்தில் இருந்து பிளாஸ்மிட் எப்படி வேறுபடுது? பாக்டீரியா நிறமூர்த்தமாக இருந்தாலும் சரி, யூக்கரியோட்ட நிறமூர்த்தம் இருந்தாலும் பிளாஸ்மிடுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் என்றால், முக்கியமான விஷயம் வந்து அது புரதத்தோட ஜாயிண்டாக இல்லை. அது உண்டு. நாங்கள் சிலபஸுக்குள்ள போட்டிருக்கிற விஷயம் இந்த 3 தான் போட்டிருக்கு. ஒன்று பிளாஸ்மிட் தானாகவே ரெட்டிப்படையும். அது அப்படி இல்லை. நொதியங்கள், வேறு தூண்டல்கள், சிமுலேஷன்ஸ் தேவை. நிறமூர்த்தங்கள் ரெட்டிப்படையும். தட்பகற்படையும், தானாக ரெட்டிப்படையும். இதை எடுத்து வெளியில் ஒரு வீடியோக்குள்ளே போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு அல்லது வெளியில் ஒரு சொல்யூஷனுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுட்டு திருப்பி எடுத்து போட்டாலும் வேலை செய்யும். ரெட்டிப்படை ஆற்றல் இழக்காமல் இருக்கும். தானாக ரெட்டிப்படையும். மற்றது மிகச்சிறிய நம்பருடைய பரம்பரை இலைகள்லாம் உள்ள 1 or 2 பரம்பரை இலை தான் இருக்குது. நிறமூர்த்தத்தில் அப்படி இல்லை, நிறைய ஜீன்கள் பரம்பரை இலைகள் இருக்குது. பிளாஸ்மிடின் பரம்பரை இலைகள் அந்த அங்கி, அது அந்த பிளாஸ்மிட் இருக்கிற அங்கியின் உயிர் வாழ்வுக்கு அத்தியாவசியமானது இல்லை. ஆனால் நிறமூர்த்தத்தில் இருக்கிற ஜீன்கள் அந்த நிறமூர்த்தம் இருக்கிற உயிரின் வாழ்வுக்கு அத்தியாவசியம். ஸோ இது 3 தான் முக்கியமான வித்தியாசம். நிறமூர்த்தத்திலிருந்து பிளாஸ்மிட் எவ்வாறு வேறுபடும்? பிளாஸ்மிட் தானாக ரெட்டிப்படையும், மிகச்சிறிய அளவு பரம்பரைகள்லாம் உள்ளன.
பிளாஸ்மிடுகள் இருத்தல் அது இருக்கிற உயிரின் உயிர் வாழ்வுக்கு அத்தியாவசியம் இல்லை. நிறமூர்த்தத்தை ஒப்படைக்க நிறமூர்த்தம் தானாக ரெட்டிப்படையாது. நிறைய பரம்பரைகள் இருக்குது. நிறமூர்த்தத்தில் இருக்கிற பரம்பரைகள் எல்லாம் அந்த நிறமூர்த்தம் இருக்கிற அங்கீண்ட உயிர் வாழ்வுக்கு மிகவும் முக்கியம். இப்போ டிஎன்ஏ திரும்ப செய்தல் அல்லது பிற்புறம் அடிதல் அல்லது பகர்ப்படைதல், இது ஒரு புது விஷயம். டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் அல்லது பகர்ப்படைதல் அல்லது பின்புறம் அடிதல் என்றால் என்னென்று கேட்பினோம். என்னென்று கேட்டால் ஒரு டிஎன்ஏலிருந்து வேறு புதிய டிஎன்ஏக்கள் உருவாகிற செயல்முறை. ஒரு டிஎன்ஏலேருந்து ஒரே சமயத்தில் 2 டிஎன்ஏக்கள் உருவாக்கப்படும். ஒரு 2 பட்டிகை டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்று புதிய 2 ஒரே மாதிரியான பிரதிகள் உருவாகும் செயல்முறை. இதுதான் டெஃபினிஷன், புக்கில் போட்ட டெஃபினிஷன் இதுதான். ஒரு டிஎன்ஏல இருந்து புதிய 2 ஒரே மாதிரியான டிஎன்ஏக்கள் உருவாகும் செயல்முறை. இதுதான் புக் டெஃபினிஷனா. 2 பட்டிகை டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்றிலிருந்து புதிய 2 ஒரே மாதிரியான பிரதிகள் உருவாகும் செயல்முறை. இந்த ரெட்டித்தல்ன்றது கிழக்க நொதியங்களால் நடத்தப்படுற ஒரு ப்ரொசீஜர். ப்ரோகரியோட்டாவுக்கும் யூகரியோட்டாவுக்கும் அடிப்படை ஒரே மாதிரி தான். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, முதலாவது ப்ரோகரியோட்டாக்களில் இந்த டிஎன்ஏ ரெட்டித்தல் எப்படின்னு சொல்லி படிப்போம். பிறகு யூகரியோட்டாவில் இதில் இருந்து என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை என்று பார்த்துவிடும். முதலாவது நாங்கள் படிக்க போகிறது ப்ரோகரியோட்டாக்களில் டிஎன்ஏ இரட்டித்தல் செயல்முறை. ஒரு டிஎன்ஏ புதிய 2 ஒரே மாதிரியான டிஎன்ஏக்களை உருவாக்குற செயல்முறை எப்படி என்று சொல்லி பார்க்க போகிறோம். சரி, அடிப்படையில் ரெண்டும் ப்ரோகரியோட்டா யூகரியோட்டா ஒரே மாதிரி தான். நாங்கள் படிக்க போகிறது முதல் ப்ரோகரியோட்டாக்களில் டிஎன்ஏ இரட்டித்தல் எப்படின்னு படிக்க போகிறோம். அதுக்கு முதல் கொஞ்சம் விஷயங்கள் விளங்கி கொண்டு நாங்கள் போவோம். ப்ரோகரியோட்டா டிஎன்ஏ இப்படி ஒரு வட்டம் வளையம். ஒரு இடத்துல அந்த இரட்டித்தல் தொடங்குகிற இடம் இருக்குது, அது ORI என்று சொல்கிறது, ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ விரிவரப்பு சுருள் வேறாக தொடங்குகிற அந்த புள்ளி பின்புற மடிதலின் தோற்றத்தானம். இங்கிலீஷ் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், ORI. தமிழ் பெயர் பின்புற மடிதலின் தோற்றத்தானம். இப்படி வளையத்தில் எங்கேயா ஒரு இடத்துல தான் தொடங்கி இப்படி 2 திசையிலையும் இப்படியே வட்டமாக நிகழும். என்ன ப்ரோகரியோட்டாவில் படிக்கிறோம். ப்ரோகரியோட்டாவில் டிஎன்ஏ எப்படி ரெட்டித்தல்னு சொன்னால் படிக்கிற முதலாவது ஒரிஜின் ORI என்ற ஒரு இடத்துல இருந்தால் ஒரிஜினேட் பண்ண ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனில் இருந்து 2 திசையிலே நடக்கும், வட்டமாக நடக்கும் ப்ரோகரியோட்டாவில். இந்த ரெப்ளிகேஷன் நடத்துகிற நொதியத்துக்கு பெயர், பிரதானமான நொதியத்துக்கு பெயர் டிஎன்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏ ரெட்டித்தல நடத்துகிற பிரதானமான நொதியத்துக்கு பேர் டிஎன்ஏ பாலிமரேஸ். அதில் கணக்கே இருக்குது. பாலிமரேஸ் 1 2 3 4 5 பிரிச்சிருக்கு. ஆனால் எங்களோட சிலபஸில் அதை 3 குரூப்பாக பிரிச்சிருக்கு. டிஎன்ஏ பாலிமரேஸ்கள் 3 வகையாக பிரிச்சிருக்கு. இது ஒரு வேலை செய்யும், இது ஒரு வேலை செய்யும், இது ஒரு வேலை செய்யும் என்று நாங்கள் படிக்க வேணும். ரைட். டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் டிஎன்ஏ ரெட்டித்தல் மிக பிரதானமான நொதியம். அது ஒரு திசையில் தான் வேலை செய்யும். ஒரு அந்தத்திலிருந்து இன்னொரு அந்தத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும். அப்போ அந்த புதிய டிஎன்ஏ ஆக்கும் நொதியம் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஒரு திசையில் தான் வேலை செய்யும். அந்த திசை வந்து 5' 3' படித்தோம். 5' என்று சொன்னால் P, 3' OH. 5' 3' நோக்கித்தான் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் புதிய டிஎன்ஏ உருவாக்கி கொண்டிருக்கும். டிஎன்ஏ பாலிமரேஸ் இது இந்த ஒரி என்ற தானத்தில் இருந்து, இப்போ வட்டமண்டா இந்த ஒரி என்ற தானத்தில் முதல் டிஎன்ஏ துண்டா பிச்சு போட்டு இப்படி 2 திசையில இப்படி நடந்து கொண்டு போகும். இந்த பக்கம் இப்படி வார பட்டிகைக்கு பேர் முன்னேறும் பட்டிகை, லீடிங் ஸ்ட்ராண்ட். இந்த பட்டிகைக்கு பேர் இடைதல் பட்டிகை, லெகிங் ஸ்ட்ராண்ட். அப்படி என்றால் இந்த துண்டில் இது முன்னேறும் பட்டிகை, லீடிங் ஸ்ட்ராண்ட், இது இடைதல் பட்டிகை, லெகிங் ஸ்ட்ராண்ட் வரும். இப்போ நாங்கள் இவ்வளத்தையும் ஒரு படமாக கிருவினம் விளங்கப்படுத்துறதுக்காண்டி, அல்லது அதை மறைச்சு கொண்டு இதை ஒரு படமாக கிருவினம். எப்படி தந்தாலும் எங்களுக்கு 5' எது, 3' எது முன்னேறும் பட்டிகை, இது இடைதல் பட்டிகை, எங்கெங்க நொதியம் என்னென்ன வேலை செய்து எல்லாம் வடிவாக தெரிய வேணும். பாருங்க, இதன் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அங்கேன்னு காட்டுருக்கு. இது ஒரு வளைய வடிவமான ப்ரோகரியோட்டான டிஎன்ஏ எப்படி ரெட்டிக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ORI என்ற இடத்துல இப்படி ஒரு பிளவு வந்து அது இப்படியே போய் கடைசியாக டிஎன்ஏக்கள் இதுதான் இந்த புதுசாக உருவாக்குற டிஎன்ஏக்களை சிவப்பு இதில் காட்டியிருக்கு. ஆனால் ஒரு சைடில் முன்னேறும் பட்டிகை வந்தால் மற்ற சைடில் இடைதல் பட்டிகை வரும். இதில் முன்னேறும் பட்டிகை வந்தால் இதில் இடைதல் பட்டிகை வரும். ஏன் அப்படி வித்தியாசம் எல்லாம் பார்ப்போம். எங்களுக்கு கொண்டு தெரிய வரும் டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் இதில் பிரதானமான நொதியம். அது ஒரு திசையில் தான் நடக்கும். 5' 3' நோக்கித்தான் ரெட்டித்தலை நடத்தும். அதில் கணக்கு பிரிவுகள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யும். நாங்கள் பார்க்க போகிறோம்.
அடுத்தது இப்படி வர இலையில ஒன்று தொடர்ச்சியாக வரும், மற்றது துண்டு துண்டு துண்டாக வருது பார்த்துருக்கேன் என்ன. இதனால் புதிய டிஎன்ஏ ஒன்று தொடர்ச்சியாகவும் மற்றது சிறு சிறு துண்டுகளாகவும் வரும். இந்த சின்ன சின்ன துண்டுகளுக்கு பெயர் ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட். ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட், ஒக்கசாக்கி துண்டுகள் என்று சொல்கிறது. சின்ன சின்ன உடைஞ்சு உடைஞ்சு வர துண்டுகளுக்கு பேர் ஒக்கசாக்கி துண்டுகள். கடைசியில் அந்த துண்டுகளும் உண்டாக்கப்படும். சரி, அப்போ ஒரு துண்டு தொடர்ச்சியாக வரும், மற்ற துண்டு துண்டு துண்டாக வரும். இந்த துண்டுகளுக்கு ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் என்று சொல்கிறோம், ஒக்கசாக்கி துண்டுகள் என்று சொல்கிறோம். ஏன் அப்படி ஒரு சைடில் தொடர்ச்சியாகவும் ஒரு சைடில் தொடர்ச்சி இல்லாமலும் துண்டுகள் வருது? ஏன் வருது என்றால் அது டிஎன்ஏன்ற ஓரியன்டேஷன் அப்படித்தான், ஆன்டி பேரலல் ஓரியன்டேஷன். டிஎன்ஏ பரலாக இருந்திருந்தால் இங்கேயும் தொடர்ச்சி இங்கேயும் தொடர்ச்சியாக வந்துருக்கு, அல்லது இங்கேயும் தொடர்ச்சி இப்படி இப்படி வந்திருக்கும். டிஎன்ஏ ஆன்டி பேரலாக தானே இருக்குது. ஒரு பக்கம் தொடர்ச்சியாக வரைக்க 5 பிரைம்லேருந்து 3 பிரைம் உருவாகி கொண்டு போயிருக்க, மற்ற பக்கத்தில் 5 பிரைம்லேருந்து 3 பிரைம் உருவாகிக்க உடைஞ்சு உடைஞ்ச துண்டுலாம் வரும். 5 பிரைம் 3 பிரைம் இப்படி மேலே மேலே போகும். 5 பிரைம் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக வர்றதுக்கும் இன்னொரு பக்கம் தொடர்ச்சி இல்லாமல் டிஎன்ஏ துண்டுகள் உருவாக்கப்படுறதுக்கும் பிரதானமான காரணம் டிஎன்ஏ ஆன்டி பேரலாக இருக்கிறது. பரலாக இருந்ததுன்னா ரெண்டுமே தொடர்ச்சியாக வரும். ஆன்டி பேரலாக இருக்கிறபடி தான் ஒரு பக்கத்துக்கு உடைச்சு 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 துண்டுகள் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிஎன்ஏ பொலிமரேஸ் எப்பவும் இந்த 5 பிரைமில் இருந்தால் இப்படியே போய் கொண்டு போகும், தொடர்ச்சியாக வரும் இங்கே பக்கம். ஆனால் இங்கே 5 பிரைம் இல்லை. இப்போ இந்த அளவு துண்டு உடைஞ்சிருக்கேக்க இதில் இருந்து ஒரு துண்டை உருவாக்கியிருக்கும், பிறகு உடைக்க அங்கால ஒரு துண்டை உருவாக்கும். இப்போ இன்னும் உடைய துண்டு துண்டு துண்டாக வரும். ஆனால் உடைய இது புதுசாக உருவாகி கொண்டே வருவேன். தொடர்ச்சியாகவே அப்படியே புதுசாக வந்துருப்பேன். ஆனால் இது சின்ன சின்ன புது புது துண்டுகள் வரும். இதைத்தான் ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ன்றது. இது கண்டினியூஸ் தொடர்ச்சியானது, டிஸ்கண்டினியூஸ் தொடர்ச்சிட்டு. லீடிங் ஸ்டாண்டர்டா தொடர்ந்து முன்னோக்கி போகிறது, இது லெக்கிங் ஸ்டாண்டர்டா இடைதல் பட்டிக்கு. சரி, இப்போ நாங்கள் கொஞ்சம் நொதியங்களை பார்க்க போகிறோம். அந்த நொதியங்கள் தொழில் ஒன்றும் எல்லாரும் படிவாக ஞாபகம் வச்சுருந்தா தான் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெட்டித்தில் இப்படி விளாங்க. முதலாவது நொதியம் டிஎன்ஏ ஹெலிகேஸ் என்ற ஒரு நொதியம். டிஎன்ஏ ஹெலிகேஸ். ஹெலிகேஸ் என்ன செய்யும்டா, ஒரு டிஎன்ஏலேருந்து புதுசாக 2 டிஎன்ஏ உருவாக்க போகுது. முதலாவது ஒரு டிஎன்ஏ சுருளை அகற்றும். பிறகு ஒரு தேவையான நீளத்துக்கு ஹைட்ரஜன் பிணைப்புகளை உடைக்கும், சங்கிலிகளை வேறாக்கும், அந்த நைட்ரஜன் மூலங்களை காட்டும், வெளியில் காட்டி கொண்டிருக்கும். ஸோ இந்த 4 வேலையும் டிஎன்ஏ ஹெலிகேஸ் செய்யும். ஒன்று சுருளை குலைத்தல், சுருள் குலைதல். டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் இப்படித்தானே இருக்குது. அந்த சுருளை குலைக்க வேணும். முதலாவது ஹைட்ரஜன் பிணைப்புகளை உடைக்கும், சங்கிலிகளை வேறாக்கி அந்த பேசஸை வேறு நொதியங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டிருக்கும். தன் மீது பட்டு புது சங்கிலியை உருவாகட்டும் என்று அப்படி காட்டிக்கொண்டிருக்கும். தான் டிஎன்ஏ ஹெலிகேஸ் முதலாவது நொதியம். 2வது நொதியம் ஆர்என்ஏ பிரைமேஸ்ன்னு சொல்லுவினோம். இதில் ஒரு நொதியத்துக்கு பேர் ஆர்என்ஏல தொடங்குது. ஆர்என்ஏ பிரைமேஸ் அல்லது பிரைமேஸ். இது என்ன செய்யும்டா, இப்படி பிளவடைஞ்சு போன டிஎன்ஏ சங்கிலின்ற ஒரு இடத்துல, அதாவது 3 பிரைம் இருக்கிற இடத்துல புதிய பிரைமர் ஆர்என்ஏ பிரைமரை கொண்டே பதிக்கும். ஆர்என்ஏ பிரைமர்டா ஆர்என்ஏ முதல் என்று சொல்லினோம் தமிழில். ஆர்என்ஏ பிரைமரை கொண்டே பதிக்கும். இது ஆர்என்ஏ பிரைமேஸ் ஆர்என்ஏ பிரைமரை கொண்டே அதில் பதிக்கும். அடுத்தது டிஎன்ஏ பொலிமரேஸ். டிஎன்ஏ பொலிமரேஸ் வந்து இதில் நான் முதல்ல சொன்னேன் துண்டுகள் என்று சொல்லி முன் செல்லும் பட்டிகை. இதில் அந்த சின்ன சின்ன துண்டுகள் ஒக்கசாக்கி துண்டுகள் என்று சொல்லி சொன்னேன். அதான் அது. இப்போ முதலாவது டிஎன்ஏ ஹெலிகேஸ் டிஎன்ஏ ஹைட்ரஜன் பிணைப்புகளை உடைச்சு சுருளை குலைச்சு, முதல்ல உண்மையாக சுருளை குலைக்கும், ஹைட்ரஜன் பிணைப்புகளை உடைச்சு சங்கிலிகளை வேறாக்கும். இதுக்கு சக்தி தேவை, ஏடிபி சக்தி தேவை. ஆர்என்ஏ பிரைமேஸ் 2வது என்ன செய்யும்டா, டிஎன்ஏ படித்தட்டில் சிறிய ஆர்என்ஏ முதலை சேர்க்கும். ஆர்என்ஏ முதல்ன்றது ஆர்என்ஏ பிரைமரை சேர்த்து டிஎன்ஏ பகர்ப்பை ஆரம்பிக்கும். எங்கே என்றால் இங்கே பாருங்க, 3 பிரைம் உடைஞ்சிட்டு இல்லை, சங்கிலி உடைஞ்சிட்டுதுண்டா ஆர்என்ஏ பிரைமேஸ் ஆர்என்ஏ பிரைமர், இந்த பிரைமரை கொண்டே இதில் பொருத்தும். எங்கே பொருத்தும்? இது 3 பிரைமரில் பொருத்தும். அப்போ தான் என்ன பிரைமாக மாறும்? 5 பிரைமாக மாறும். எனி டிஎன்ஏ பொலிமரேஸ் இதில் இருந்து இப்படியே புதிய சங்கிலியை உருவாக்கி கொண்டு போவார், புதிய டிஎன்ஏ உருவாக்கி கொண்டு போவார். எந்த திசையிலிருந்து? 5 பிரைம் டு 3 பிரைம், 5 பிரைம் டு 3 பிரைம் புதிய சங்கிலியை உருவாக்கி கொண்டு போவார். டிஎன்ஏ பொலிமரேஸ் இல்லை ஒரு டைப். அவர் தான் 5 பிரைமில் 3 பிரைமில் புதிய டிஎன்ஏ சங்கிலியை டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைடை இந்த இதில் இருக்கிறதுக்கு பிரதியீடு செய்கிற முறையில் உருவாக்குவார். இதில் ஏ இருந்தால் டி,
டி இருந்தால் ஏ, ஜி இருந்தால் சி தான் உருவாக்குவார். இப்படியே புதிய நியூக்ளியோடைடுகள் எந்த திசையில் ஆட் பண்ணப்படுமெண்டா 3' எண்டில் ஆட் பண்ணப்படும். இப்படியே ஆட் பண்ணி இது 5'. 5'லேருந்து 3'க்கு தான் டிஎன்ஏ பொலிமரேஸ் புதுசாக உருவாக்குதென்றால் புதிய நியூக்ளியோடைடுகள் ஆட் பண்ணப்படும். 3ல் தான் ஆட் பண்ணப்படும். இப்படி ஆட் பண்ணப்படும். அப்போ ஆர்என்ஏ பிரைமர்ஸின் வேலை என்ன? இந்த பிரைமரை ஆர்என்ஏ பிரைமரை இதில் இணைத்தல், ஆர்என்ஏ பகர்ப்பை ஆரம்பித்தல், லட்டத்தில் ஆரம்பித்தல், டிஎன்ஏ இந்த பொலிமரேஸின் தொழிலுக்கு உதவி செய்தல். அது ஆர்என்ஏ பிரைமர். ரெண்டாவது ஆள் ஆர்என்ஏ பிரைமேஸ் ஆர்என்ஏ பிரைமரை உருவாக்கும். எந்த இடத்துல உருவாக்க மட்டும் ஞாபகப்படுத்துங்க, 3' எண்டில் கொண்டே தன்னை நினைக்கும். அப்போ அது 5' மாறும். இப்போ எங்கேயாவது சும்மா ஒரு படம் ஒன்று தந்தால் நீங்கள் குறிக்க சொல்லி கேட்டால் நீங்கள் குழம்ப தேவையில்லை, முதலாவது எங்கே 3' இருக்குன்னு பாருங்க. அதில் 5' எண்டில் தான் ஆர்என்ஏ பிரைமர் இணைக்கப்படும். 5' எண்டில். அப்போ ஆர்என்ஏ பிரைமர் கடைசியாக 5' மாறும். டிஎன்ஏ பொலிமரேஸ் அந்த 5' இருந்தால் புதிய சங்கிலியை உருவாக்கி கொண்டு போகும். 5' to 3' எண்டில் உருவாக்கி கொண்டு போகும். புதிய நியூக்ளியோடைடில் இந்த முனையில் ஆட் பண்ணப்படும், 3' எண்டில் ஆட் பண்ணப்படும். சரி, இப்போ நாங்கள் டிஎன்ஏ பொலிமரேஸ் 3 விதமான தொழில் சொல்லியிருக்கு. முதலாவது தொழில் ஆர்என்ஏ பிரைமர் கூட்டப்பட்ட உடனே அதில் இருந்து புதிய டிஎன்ஏ உருவாக்குதல், 5' to 3' உருவாக்குதல். அப்படி உருவாக்க புதிய நியூக்ளியோடைடுகளை ஆட் பண்ணி கொண்டு போவோம். இங்கே 3ல் தான் புதுசாக எப்படி ஆட் பண்ணி கொண்டு போவோம்? இந்த முதலாவது மேலே இருக்கிற டிஎன்ஏக்கு நிரப்புகின்ற ஒழுங்கில் புதிய இருந்தால் டி, டி இருந்தால் ஜி, எந்த திசை எங்கே ஆட் பண்ணப்படும்? 5'லேருந்து 3'க்கு போகுதுன்னா அங்கே ஆட் பண்ணப்படும். 3'க்கு ஆட் பண்ணி கொண்டு போவோம். பல வகைகள் உண்டு. ஒரு வகை வந்து நிரப்புகின்ற ஒழுங்கில் புதிய டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைடுகளை 3' எண்டில் அடுக்கி 5' to 3' திசையில் பல்பாத்தை ஆக்கும். பல்பாத்துன்னா டிஎன்ஏ ஒரு பல்பாத்து டிஎன்ஏ ஆக்கும். இதுதான் முதலாவது. அப்படி ஆக்கி கொண்டு போயிருக்க ஸ்பீடாக செய்து கொண்டு போகிறபடியா இப்போ இருந்தால் டிஜி இருந்தால் சி ஸ்பீடாக செய்து கொண்டு போயிருக்க சில வேளை மிஸ்மேட்சிங் நடக்கும், பிழையாக பொருத்திடும். அப்போ அந்த பிழையை இல்லாமல் செய்யணும், ப்ரூஃப் ரீடிங் செய்யணும். அந்த ப்ரூஃப் ரீடிங் செய்கிறது இன்னும் ஒரு டிஎன்ஏ பொலிமரேஸ் வகை. டிஎன்ஏ பொலிமரேஸ் என்ற ரெண்டாவது தொழில் என்ன? ப்ரூஃப் ரீடிங் செய்கிறது, பிழைகளை கண்டுபிடிக்கிறதும், ஃபைண்டிங் த ஃபால்ட் அண்ட் ஃபிக்ஸ் இட், ரிகவர் பண்ணும். ப்ரூஃப் ரீடிங் என்றது சொல்கிறேன். ப்ரூஃப் ரீடிங் எபிலிட்டி இருக்குது டிஎன்ஏ பொலிமரேஸ்ன்ற இன்னொன்று. அது ப்ரூஃப் ரீட் பண்ணிக்கணும். என்னென்று ப்ரூஃப் ரீட் பண்ணுது என்றால் எக்ஸோ நியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டியால் ப்ரூஃப் ரீட் பண்ணுது. அது இன்னொரு ஸ்லைடில் பார்ப்போம். அப்போ இப்படி ஒரு பக்கம் டிஎன்ஏ பொலிமரேஸ் புது சங்கிலி உருவாக்கி கொண்டு போய் வர பிழைகளை இன்னொரு டிஎன்ஏ பொலிமரேஸ் திருத்தி கொண்டு போகுது, பிள்ளையை திருத்தி கொண்டு போகுது. இன்னொரு வகை உருவான புதிய டிஎன்ஏ இழைகளில் தவறான நைதரசன் மூல பொருந்தல் வழுக்களை 3' 5' எக்ஸோ நியூக்ளியேஸ் தொழிற்பாட்டுக்குரிய பொறிமுறை மூலம் திருத்துதல். அது ரெண்டாவது திருத்துதல். இப்போ நாங்கள் பார்ப்போம். இங்கே இதில் ஆர்என்ஏ பிரைமர் இப்படியே இருக்குது, இதில் இணைஞ்சிருக்குது. டிஎன்ஏ பொலிமரேஸ், டிஎன்ஏ பொலிமரேஸ் இப்படியே புதிய சங்கிலி உருவாக்கி கொண்டு போகிறேன். இப்படியே போக இது இந்த டிஎன்ஏ ஹெலிகேஸ் இப்படியே பிளந்து போக இது விரிய இவர் இப்படியே நகர்ந்து இந்த பக்கம் போவேன். இங்கால என்ன நடக்கும் என்றால் இது திறக்கிற நேரம் ஒரு இவ்வளவு ஓப்பன் பண்ணியிருக்குது. ஆர்என்ஏ பிரைமர் அங்கே பதிகிற மாதிரி இங்கேயும் பதியத்தானே வேணும். ஆர்என்ஏ பிரைமர் இது 5', 3' தான் ஆர்என்ஏ பிரைமர் படியும். 3' இதில் ஆர்என்ஏ பிரைமரை போய் படியும். ஆர்என்ஏ பிரைமேஸ் நொதியத்தால் ஆர்என்ஏ பிரைமர் 3' எண்டில் படிஞ்சு அது என்னவா மாறும்? 5' மாறும். அப்போ டிஎன்ஏ பொலிமரேஸ் இங்கே இருந்து நியூக்ளியோடைடு இப்படியே உருவாக்கி கொண்டு போகும். போய் இது முடிஞ்சோன்னு நின்றும், ஒரு துண்டு வந்துடும். இந்த டிஎன்ஏ ஹெலிகேஸ் இதை இன்னும் பிளக்க ஒரு கட்டத்தில் அடுத்த ஆர்என்ஏ பிரைமர் போய் பதியும். அப்படியே புதிய டிஎன்ஏ பொலிமரேஸ் புதிய சங்கிலியை உருவாக்கும். அந்த பழைய இடம் வந்தோடனே நின்று இது பிளக்க அப்படியே புதிய ஆர்என்ஏ பிரைமேஸ் நொதியால் பதியவும் புதிய டிஎன்ஏ பொலிமரேஸ் உருவாக்குறதும் அப்படியே தொடர்ந்து சின்ன துண்டாக நடந்து வரும். ஆனால் இந்த பக்கம் அப்படியே வரைக்கும் இல்லை, தொடர்ச்சியாக வரும். ஏன் தொடர்ச்சியாக வரும்? ஒருக்கா ஆர்என்ஏ பிரைமர் பதிஞ்சால் 5' 3' எண்டில் அப்படியே டிஎன்ஏ மூவ் பண்ணிக்கொண்டே இருப்பேன், தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார். இது பிளக்க இப்படியே உருவாகி வந்துருப்பார். டிஎன்ஏ ஹெலிகேஸ் எவ்வளோ தூரத்துக்கு போதும் இந்த பக்கம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பக்கம் அப்படி இல்லை. ஒரு சின்ன துண்டுக்கு ஒரு ஆர்என்ஏ பிரைமரை போட்டு டிஎன்ஏ, ஆர்என்ஏ பிரைமர் டிஎன்ஏ. அப்போ சின்ன துண்டுகள் வேறு இங்கால. அந்த துண்டுகளுக்கு பேர் ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்.
ஒகசாக்கி துண்டுகள் என்று சொல்கிறது. அப்போ இப்போ 3 நொதியும் பார்த்துட்டோம். ஒன்று டிஎன்ஏ ஹெலிகேஸ், இதை பிணைப்பை உடைச்சு சங்கிலியை இப்படி வேறாக்கி மூலங்களை காட்டுது. ஆர்என்ஏ பிரைமேஸ் என்ன செய்யுது, ஆர்என்ஏ பிரைமரை 3' எண்டில் பதிக்கிறதால தான் 5' மாறுது. டிஎன்ஏ பொலிமரேஸ் ஒரு தொழில் இதில் இருந்து தொடர்ச்சியாக டிஎன்ஏ இப்படி உருவாக்கி கொண்டு போகிறது. 5' 3' நோக்கி புது நியூக்ளியோடைடுகளை 3' ஆட் பண்ணுது. இதுக்கு நிரப்புகின்ற ஒழுங்கில் அந்த தொழில் இங்கேயும் சரி வரும். இந்த ஆர்என்ஏ பிரைமேஸ் இந்த பக்கம் அதே வேலை செய்யுது, ஆர்என்ஏ பிரைமரை பதிக்குது. இந்த டிஎன்ஏ பொலிமரேஸ் இங்கேயும் டிஎன்ஏ உருவாக்குது. 5' to 3', இங்கே பக்கம் 3' வந்துடும். இதில் ஆர்என்ஏ பிரைமர் பதிஞ்சா அது 5' மாறும். இது 5' இது 3'. ஆர்என்ஏ பிரைமர் 5' வரும், அப்படியே வந்து 3' முடிஞ்சு நின்றோம். அப்புறம் இங்கே போய்க்க திருப்பி ஆர்என்ஏ பிரைமர் டிஎன்ஏ, ஆர்என்ஏ பிரைமர் டிஎன்ஏ, அப்படியே போய் கொண்டு போய் இந்த ஹெலிகேஸ் எங்கே வந்து முற்று புள்ளி வைக்குதோ காணும் அந்த நிப்பாட்டிக்க, அப்படியே அந்த ஒரு சங்கிலி அப்படியே நிற்கும். மற்ற சின்ன சின்ன குட்டி துண்டுகள் இருக்குல்லோ, சின்ன சின்ன பீஸுகள், ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்கள் இருக்குல்லோ, அந்த ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்கள் ஜாயின் பண்ணணும். ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முதல் இந்த டிஎன்ஏல ஆர்என்ஏ நியூக்ளியோடைடை நாங்கள் வச்சிருக்கல, அது ரைபோ நியூக்ளியோடைடை வச்சிருக்கல. இது ஆர்என்ஏ பிரைமர் என்ன தலாக்கப்பட்டது, ரைபோ நியூக்ளியோடைடு. இங்கேயும் ஆர்என்ஏ பிரைமர் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ சகல ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகளும் டிஎன்ஏ நியூக்ளியோடைடுகளாக, டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடுகளாக மாற்றப்பட வேணும். அப்படி மாற்றுறது தான் இன்னொரு வகை டிஎன்ஏ பொலிமரேஸ். 3வது டிஎன்ஏ பொலிமரேஸ் என்ற ஃபங்க்ஷன் என்ன, சகல இந்த தொகுப்பு கிட்டத்தட்ட முடிகிற நேரத்தில் முழு பிரைமர் ஆர்என்ஏ பிரைமரில் இருக்கிற ரைபோ நியூக்ளியோடைடுகளையும் டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடுகளாக மாற்றி விடுதல். அதான் டிஎன்ஏ பொலிமரேஸ் 3வது தொழில். ஸோ டிஎன்ஏ பொலிமரேஸ் 3 தொழில் என்னென்ன, முதல்ல கணக்க குரூப் இருக்குது. முதலாவது தொழில் ஆர்என்ஏ பிரைமரில் இருந்து புதிய டிஎன்ஏ சங்கிலியை நிரப்புகின்ற ஒழுங்கில் 5' 3' உருவாக்குதல். ஆகவே 3' புதிய நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்படும். 2வது தொழில் என்ன, அதில் ஏதாவது வழி இருந்தால் ப்ரூஃப் ரீடிங், பிழையா நிரப்பப்பட்டிருந்தால் அதை நிரப்பி போட்டு சரியாக போடுதல். 3வது தொழில் என்ன, கிட்டத்தட்ட டிஎன்ஏ ரெட்டித்தல் முடிவடைஞ்ச உடனே சகல ஆர்என்ஏ பிரைமர்களையும் டிஎன்ஏக்களாக மாற்றி விடுதல். ஆர்என்ஏ பிரைமரில் இருக்கிற ரைபோ நியூக்ளியோடைடுகள் எல்லாம் டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைடுகளாக மாற்றி விடுதல். அது 3வது வகைக்குரிய டிஎன்ஏ பொலிமரேஸ் என்ற தொழில். அடுத்தது என்ன செய்யும், இந்த ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்டுகள் எல்லாம் இணைக்கப்பட வேண்டும். இணைக்கிறதுக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேமஸாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச நொதியம் டிஎன்ஏ லிகேஸ். டிஎன்ஏ லிகேஸ் என்ன செய்யும், அந்த ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்டுகளை இணைக்கும். கெப் சீலிங் என்று சொல்லுவினோம், இடைவெளி நிரப்புதல். அப்போ சின்ன சின்ன ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்டுகள் இணைக்கப்பட்டு இப்போ இன்னும் ஒரு துண்டு வந்துடும். ஸோ இங்கே ஒரு துண்டு வந்துட்டுது, கீழே ஒரு துண்டு. முதல்ல ஏற்கனவே தொடர்ச்சியான ஒரு பட்டிகை வந்தது. இப்போ ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்டுகளில் டிஎன்ஏ லிகேஸ் இணைக்கிறதால அது ஒரு தனி டிஎன்ஏ துண்டாக மாறிட்டு. அப்போ இதில் முடிய விட்டு இதில் ஒரு துண்டு வந்திருக்கு, தொடர்ச்சியான துண்டு. இதில் சின்ன 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 ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்டுகள் வந்தது, அது எல்லாம் இணைக்கப்பட்டுட்டு தொடர்ச்சியாக வந்துட்டுது. இவ்வளவும் ஒரு டிஎன்ஏ, இவ்வளவும் இன்னொரு டிஎன்ஏ. இதில் வெட்டுப்பட்டது அப்படி வேறையாப்போம். இது தாய்க்குரியது, இது புதுசாக உருவாக்கப்பட்டது. இது தாய்க்குரியது, இதில் புதுசாக உருவாக்கப்பட்டது. அப்படி 2 டிஎன்ஏகள் வரும். பார்ப்போம். இப்போ டிஎன்ஏ பொலிமரேஸ் அடுத்த 3வது தொழில் இந்த படத்தில் சொல்லியிருக்க இன்னொரு வகை டிஎன்ஏ பொலிமரேஸ் என்ன செய்யும், டிஎன்ஏ உள்ள ரைபோ நியூக்ளியோடைடுகளை அகற்றி, டிஎன்ஏல எங்கே ரைபோ நியூக்ளியோடைடு வந்தது, ஆர்என்ஏ பிரைமேஸால் ஆர்என்ஏ பிரைமர் வந்து அந்த அதில் அகற்றி அவற்றின டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைடுகளால் பிரதியிடப்படுகிறது. ஸோ எல்லாம் டிஎன்ஏ வந்துட்டு. டிஎன்ஏ லிகேஸ் என்ன செய்யும், புதுசாக உருவான ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்டுகளை ஃபோஸ்போடைஎஸ்டர் பொண்டால் இணைச்சு புதிய நீண்ட பட்டியை உருவாக்குதல். இந்த சின்ன சின்ன துண்டுகளை இணைச்சு நீண்ட பட்டியை இணைக்கிறதுக்கு என்ன, ஒரு நியூக்ளியோடைடு அடுத்து இணைக்கிறேன்னா என்ன, ஃபோஸ்போடைஎஸ்டர் பொண்ட். அந்த இடைவெளிகளை அடைத்தல், கேப் சீலிங்னு சொல்லுவீங்க. அதைத்தான் இந்த படத்தில் போட்டிருக்கு. லிகேஸ் joins Okazaki fragments and seal the gap. A DNA polymerase என்ன செய்யும், removes RNA primer and inserts the correct bases. அதான் DNA polymerase. ஸோ இவ்வளவு நொதியங்களும் பார்த்துட்டோம். என்ன நொதியங்களை பார்த்துட்டோம், திருப்பி இருக்க ஸ்டாண்டில் வருவோம். டிஎன்ஏ ஹெலிகேஸ், அந்த சுருளை குலைச்சு அதை போட்டு சங்கிலியே வரும், டிஎன்ஏ ஹெலிகேஸ். ஆர்என்ஏ பிரைமேஸ், ஆர்என்ஏ பிரைமரை 3' எண்டில் கொண்டு இணைத்தால் தான் 5' மாறும். இதுதான் டிஎன்ஏ தொகுப்புக்குரிய ஆரம்ப புள்ளி. ஆர்என்ஏ பிரைமர் இணைக்கப்படுதல். டிஎன்ஏ பொலிமரேஸ், அதில் 3 தொழில். முதலாவது டிஎன்ஏ பொலிமரேஸ் என்ன செய்யும் என்றால், ஆர்என்ஏ பிரைமரில் இருந்து 5' 3'
நிரப்புகின்ற ஒழுங்கில் புதிய சங்கிலிகளை உருவாக்கி கொண்டு போதல். 3' எண்டில் புதிய நியூக்ளியோடைடுகள் இணைக்கப்படும். இப்படி உருவாக்கிக்க ஒரு பக்கத்தில் தொடர்ச்சியான பட்டிகை வரும், இன்னொரு பக்கத்தில் துண்டு துண்டுகளாக வரும். RNA பிரைமர் DNA, RNA பிரைமர்ஸால் பதிக்கப்படும், DNA பாலிமரேஸ் DNA உருவாக்கும். RNA பிரைமரை பதிக்கும், DNA பாலிமர் இப்படியே துண்டு துண்டாக வரும். இந்த நேரத்தில் DNA பாலிமரேஸ் ரெண்டாவது தொழில் செய்யும். இப்படி செய்து கொண்டு போகிற நேரத்தில் ஏதாவது மிஸ்மேட்ச் வந்ததுன்னா ப்ரூஃப் ரீடிங்கால் அதை திருத்தும். கிட்டத்தட்ட முடிகிற நேரத்தில் DNA பாலிமரேஸ் இன்னொரு வகை என்ன செய்யும் என்றால், எல்லா RNA பிரைமரில் இருக்கிற ரைபோநியூக்ளியோடைடுகளையும் டியோக்சிரைபோநியூக்ளியோடைடுகளாக மாற்றிவிடும். அப்போ RNA எல்லாம் DNA மாறிடும். அடுத்தது DNA லிகேஸ் என்ற நொதியம் என்ன செய்யும்? DNA லிகேஸ் ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்டுகளை புதிய ஃபோஸ்போடைஸ்டர் பாண்டுகளை உருவாக்கி இணைச்சு ஒரு சங்கிலிகளாக மாற்றும். ஸோ DNA ஹெலிகேஸ், RNA பிரைமேஸ், DNA பாலிமரேஸில் 3 தொழில், DNA லிகேஸ். இதை விட புதுசாக ரெண்டு ஒரு நொதியமும் ஒரு புரதமும். ஒரு நொதியம், அதுக்கு பேர் டோப்போ ஐசோமரேஸ் என்ற ஒரு நொதியம். புரதங்கள் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன். ரெண்டும் டோப்போ ஐசோமரேஸ் என்ற ஒரு நொதியம், சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன், ஒற்றை பட்டிகை பிணைப்பு புரதங்கள். இந்த ஒற்றை பட்டிகை பிணைப்பு புரதங்கள்னா என்னென்றால், DNA ஹெலிகேஸ் என்ன செய்யும், அந்த சங்கிலியை ஹைட்ரஜன் பிணைப்புகளை உடைச்சு வேறாக்கி போட்டுட்டு அங்கால DNA ஹெலிகேஸ் உள்ளுக்கு மூவ் பண்ணி போகுது. இங்கே வரும் DNA ஹெலிகேஸ் உள்ளுக்கு மூவ் பண்ணி போயேக்க இப்படி பிரித்து போட்டு இவர் இப்படி போயேக்க இந்த சங்கிலிகள் பூரா ஒட்டுப்பட்டதுனால என்ன DNA தொகுப்பு நடக்காது. அப்போ வேறாக்கப்பட்ட சங்கிலிகளை வேறாக்கியே வச்சிருக்கணும் அந்த DNA தொகுப்பு முடியும் வரைக்கும், DNA ரெட்டித்தல் முடியும் வரைக்கும். அப்போ வேறாக்கப்பட்ட சங்கிலிகள் என்ன செய்யும், இந்த புரதங்களோட இணைஞ்சு அப்படியே வேறாக்கியே வச்சிருக்கும். இப்போ தவளை தேரதை வெட்டேக்க அந்த உடல் சுவர் இப்படி பிரித்து போட்டு நீடில் பண்ணி விடுறதில்லை, ஏன்னா திருப்பி ஒண்டாகாமல் இருக்கட்டும். அதே மாதிரி DNA வேறாக்கினால் வேறாக்கப்பட்ட DNA சங்கிலிகள் மீண்டும் ஒன்றாகாதவாறு புரதங்கள் பிடிச்சு வச்சிருக்கும். பாருங்க, அந்த சொல்லிலே இருக்கு, சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன், தனி சங்கிலியை ஒற்றை பட்டிகையை பிணைச்சு வச்சிருக்கும் புரதங்கள். அவன் நொதியம் இல்லை, புரதங்கள், ஜஸ்ட் புரதங்கள். இங்கே பாருங்க, வேறு பிடிச்சி வச்சுக்கிறேன், இங்கே வேற பிடிச்சி வச்சுக்கிறேன், இதுலையும் காட்டலாம். இப்படி இருக்கும். சங்கிலி வேறு ஆயினோன்னா அவரை பிடிச்சி வச்சிருக்கு. இப்படியே நடந்து பிரித்து DNA ஹெலிகேஸ் முடிச்சுட்டு என்ன தண்ட ஃபங்க்ஷனை புது DNAக்கள் தொடர்ச்சியான சங்கிலி, இங்கே தொடர்ச்சியிட்ட சங்கிலிகள் உருவாகி தொடர்ச்சியிட்ட சங்கிலி எல்லாம் இணைஞ்சு ஒரு ஸ்ட்ராண்ட் வந்தோடனே அந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் கலந்து அந்த சங்கிலியை விடும். அது மட்டும் அந்த DNA ரெட்டித்தல் முடிவடையும் வரைக்கும் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் அந்த சங்கிலிகளை பிடிச்சி வச்சிருக்கு. அடுத்தது இது ஒரு நொதியம் இல்லை, புரதம். இதுதான் டோப்போ ஐசோமரேஸ் இல்லை DNA கைரேஸ். அது என்ன செய்யும் என்றால், புரோகரியோட்டாக்கள், நாங்கள் படிக்கிறது புரோகரியோட்டாக்கள்ன்ற நிறமூர்த்தத்தின் இரட்டித்தல். எப்படி என்றால், சங்கிலியின் சுருளை ஒரு பக்கம் அகற்றி கொண்டு போய் DNA ஹெலிகேஸ் இந்த சுருளை குலைச்சி போட்டு தான் உடைச்சு கொண்டு போகுது. அப்போ சுருளை குலைக்க ஒரு வளையத்தில் பாருங்க, சுருளை குலைக்க இப்படி போக ஹெலிகேஸ்னா இங்காலி பக்கத்தில் ப்ரெஷர் வரும். ஒரு இடத்துல சுருளை குலைக்க இன்னொரு இடத்துல சுருள் வரும். ஒரு DNA அந்த அடுத்தடுத்த அவத்தைகளுக்கு 34 ஆங்ஸ்ட்ரோம் இருக்க தான் DNA நார்மலாக வேலை செய்யும். அங்காலி பக்கத்தில் ப்ரெஷர் வந்து இது சுற்றுங்க வலிக்கிட்டதுனால வேலை செய்யாது. அப்போ DNA ஹெலிகேஸின் இங்காலி பக்கத்தில் டோப்போ ஐசோமரேஸ் என்றவர் இருந்து கொண்டு அந்த ப்ரெஷரை, அந்த டோஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமல் செய்வார். எப்படி இல்லாமல் செய்வார் என்றால், அது அங்காலி பக்கம் சுருள இங்கே வர்ற ப்ரெஷரால் DNA தன் ஃபங்க்ஷனை செய்யாமல் இருக்குமில்லை. அப்போ என்ன செய்யணும்டா, இந்த டோப்போ ஐசோமரேஸ் என்ன செய்யணும்னா DNA 2 சங்கிலியும் உடைச்சு கலத்தி போட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இப்படி சுற்றும். எந்த பக்கம் சுருள் வருதோ அந்த பக்கத்துக்கு எந்த பக்கம் ப்ரெஷர் வருதோ அந்த ப்ரெஷரை இல்லாத மாதிரி சுற்றி போட்டு திருப்பி கனெக்ட் பண்ணிவிடும். அந்த DNAவோட 180 வாய்க்கு சுற்றும், இல்லை 300 டிகிரிக்கு சுற்றி போட்டு கனெக்ட் பண்ணிவிடும். டோப்போ ஐசோமரேஸ் DNA ஹெலிகேஸுக்கு இங்காலி பக்கம் அந்த போது இது சொல்கிறது ரெப்ளிகேஷன் ஃபோக் என்று சொல்கிறது. இப்படி இந்த இதை ரெப்ளிகேஷன் ஃபோக் பேர் இருக்கிறபடியே சொல்கிறது. ரெப்ளிகேஷன் இந்த ஃபோக்குக்கு இங்காலி பக்கத்தில் இங்கே சுருள் குலைக்கப்படுறபடியால் வார ப்ரெஷரை இல்லாமல் செய்தல். எப்படி இல்லாமல் செய்யும், இதை வெட்டி இப்படி திருப்பி போட்டு திருப்பி கனெக்ட் பண்ணிவிடும். தேவைன்னா 2 தரம் சுற்றி போட்டு கனெக்ட் பண்ணிவிடும்.
அப்போ அங்கே ப்ரெஷர் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் டிஎன்ஏ ஹெலிகேஸ் மூவ் பண்ண இங்கே வர ப்ரெஷரை இல்லாமல் செய்து கொண்டு போகிற ஆளுக்கு பேர் டோப்போ ஐசோமரேஸ். டிஎன்ஏயின் ஒரு இடத்தில் சுருள் குலையும் போது இன்னொரு இடத்தில் சுருளடைய செய்வதால் ஒரு விசை அழுத்தம் வரும். அந்த விசை அழுத்தம் குலைக்கும் விதமாக டிஎன்ஏயை வெட்டி முறுக்கி போட்டு திருப்பி விட்டு போகிறோம். இப்படி செய்கிறது டோப்போ ஐசோமரேஸ். ஸோ இவ்வளவு தான் டிஎன்ஏ ரெட்டித்தல்ல பங்கெடுக்கிற நொதியங்கள் ப்ரோகரியோட்டிக் நிறமூர்த்தத்தில். என்ன நொதியங்கள் திருப்பி இருக்க பார்ப்போம். டிஎன்ஏ ஹெலிகேஸ், அடுத்து ஆர்என்ஏ பிரைமேஸ், டிஎன்ஏ பொலிமரேஸ். அதில் 3 தொழில். டிஎன்ஏ பொலிமரேஸ் 3 தொழில். ஒன்று புதிய டிஎன்ஏ உருவாக்குதல் 5 பிரைமிலேருந்து 3 பிரைமரி. 2 அதில் வர மிஸ்மேட்சுகளை ப்ரூஃப் ரீடிங்கால் இல்லாமல் செய்கிறது. மூன்றாவது அடுத்த எல்லா ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்டுகளும் எல்லாம் உருவாக்கப்பட்டு முடிஞ்சு ஜாயின் பண்ணுற நேரத்தில் ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகள் எல்லாத்தையும் டிஎன்ஏ நியூக்ளியோடைடுகளை டியோக்சிரைபோ நியூக்ளியோடைடுகளாக மாற்றி விடுது. ஆர்என்ஏ பிரைமரில் இருக்கிற ரைபோ நியூக்ளியோடைடுகளை டியோக்சிரைபோ நியூக்ளியோடைடுகளாக மாற்றி விடுதல். 3 டிஎன்ஏ பொலிமரேஸ். அடுத்தது டிஎன்ஏ லிகேஸ், ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்டுகளை ஜாயின் பண்ணி விடுறது. லிகேஸ் லிங்க் பண்ணுறது. அடுத்து இந்த 2 பேரும் ஸ்பெஷல் ஆக்கள். யார்? சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன், ஒற்றைப்பட்டிகை இணைப்பு புரதங்கள். வேறாக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை வேறாகிய நிலையிலேயே வைத்திருத்தல் ரெட்டித்தல் முடியும் வரைக்கும். எப்படி வச்சிருக்கும்? புரதங்கள் வந்து இந்த சங்கிலிகளை இணைச்சி வச்சிருக்கிறார். அடுத்த டோப்போ ஐசோமரேஸ் என்னையும் சுருள் குலையும் போது சுருளண்ட மற்ற பக்கத்தில் வர ப்ரெஷரை இல்லாமல் செய்யும். அப்படி சொன்னால் சரி. எப்படி செய்யும்ண்டா அதை டிஎன்ஏ வெட்டி அதை ஃப்ளிப் பண்ணி திருப்பி அதை ஒட்டி விடுறதால அப்படி செய்யும். ஸோ இவ்வளவு நொதியங்களும் இது ஒரு நொதியம் இல்லாத புரதம் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீனும் இந்த டிஎன்ஏ தொகுப்பில் உதவி செய்யுது. இவ்வளவு நொதியங்களும் அந்த நொதியங்களோட தொழில்களும் தெரிஞ்சால் டிஎன்ஏ ரெட்டித்தல் முடியும். ஒரு டிஎன்ஏலேருந்து 2 டிஎன்ஏ கடத்திய வரும். இப்போ தப்பு. அடுத்தது இது எல்லா நொதியங்களையும் டிஎன்ஏ ரெட்டித்தலை காட்டியிருக்குது. அந்த நொதியங்களோட ஃபங்க்ஷன்கள் நொதியங்களை இப்படியான இதில் காட்டியிருக்குது. இப்படி இருக்கிற நொதியங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஹெலிகேஸ் முதல்ல என்ன செய்யும்? இப்படியே ஹெலிகேஸ் உடைச்சு கொண்டு போகுது. ஹெலிகேஸ் இப்படி உடைச்சு கொண்டு போகிறார். அப்போ ஹெலிகேஸ் என்ன தொழில் என்ன? முதலாவது ஹெலிகேஸ் என்ன தொழில் செய்யுது? சுருளை குலைக்குது, ஹைட்ரஜன் பிணைப்புகளை உடைக்குது, சங்கிலிகளை வேறாக்குது, அந்த நைட்ரஜன் மூலங்களை காட்டுது. சரி, இப்படியே உடைச்சு கொண்டு போகிறார். இந்த இடத்த சொல்லுவீங்கன்னா ரெப்ளிகேஷன் ஃபோக்குன்னு சொல்லுவீங்க. ஓகே, உடைச்சு கொண்டு போகும். 2வது என்ன செய்யுது? ஆர்என்ஏ பிரைமரை கொண்டு பதிக்குது. எங்கே பதிக்கும் ஆர்என்ஏ பிரைமேஸ்? 5 பிரைம் எண்டில் தான் கொண்டு பதிக்க வேணும். 3 பிரைம் எண்டில் தான் 3 பிரைம் எண்டில் தான் கொண்டு பதிக்க வேணும். ஆர்என்ஏ பிரைமரை 3 பிரைம் எண்டில் தான் கொண்டு பதிக்க வேணும். இந்த இதில் தான் கொண்டு பதிக்கும். பதிச்சா தான் என்னவா மாறும்? 5 பிரைமாக மாறும். இதில் பதிச்சிட்டு இவ்வளோ தூரம் முடிஞ்சுது. ஆர்என்ஏ பிரைமர் இவ்வளோ தான் இருக்கும், பதிச்சிட்டு. அது ரைபோ நியூக்ளியோடைடுகளில் கொண்ட ஒரு லைன் ஆர்என்ஏ பிரைமரை பதிச்சிட்டு. அடுத்து என்ன செய்யும்? டிஎன்ஏ பொலிமரேஸில் 3-4-5 டைப் இருக்கு. இல்லை, ஒரு டைப் என்ன செய்யும்? முக்கியமானது, அந்த ஆர்என்ஏ பிரைமரில் இருந்து, அதாவது 5 பிரைமில் இருந்து 3 பிரைமை நோக்கி புதிய டிஎன்ஏ உருவாக்கும். இதில் அது இந்த சங்கிலிக்கு நிரப்புகின்றதா இருக்கும். 5 பிரைம் டு 3 பிரைமாக இருக்கும். 3 பிரைமில் தான் புதிய நியூக்ளியோடைடு ஆட் பண்ணப்படும். இதில் ஆயுது என்றால் இதை வாசிக்கும், இதுக்கு நிரப்புகின்றதில் ஒன்று ஆட் பண்ணும், இதை வாசிக்கும், நிரப்புகின்ற ஆட் பண்ணும். இப்படியே தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கும் இந்த இடத்துல. அதே நேரம் இங்கே என்ன செய்யும் என்றால், இங்கே இந்த இடத்துல முதலாவது ஒரு ஆர்என்ஏ இதில் யோசிப்போம். இதில் ஒரு ஆர்என்ஏ பிரைமேஸால் ஆர்என்ஏ பிரைமர் ஆட் பண்ணப்பட்டால் இங்கே இது 5 பிரைம்னா இந்த இடம் 3 பிரைமில் தான் இது இணைஞ்சால் இது 5 பிரைமாக மாறிடும். இது 5 பிரைம் என்றால் இந்த பக்கம் 3 பிரைம், அது 3 பிரைமில் தான் இணைஞ்சால் இது 5 பிரைம். இது 5 பிரைம் டு 3 பிரைம். இப்படி டிஎன்ஏ பாலிமரேஸ் இப்படியே டிஎன்ஏயை உருவாக்குவார். இப்படி உருவாக்கி கொண்டு வருவார். இதில் முதல் 2 உருவாக்கி இருக்கும். அது இதில் சிவப்பாக காட்டையில் ப்ளூவாக இருக்குது. இதில் ஒரு ஆர்என்ஏ பிரைமர் இதில் இணைஞ்சிருக்கும். அதில் இருந்து இப்படி டிஎன்ஏ உருவாக்கியிருக்கும். அப்புறம் அங்கால இதில் ஒரு ஆர்என்ஏ பிரைமர் இணைக்கப்பட்டிருக்கும். இப்படியே டிஎன்ஏ உருவாக்கியிருக்கும். அப்புறம் இதில் ஒரு ஆர்என்ஏ பிரைமர் இணைஞ்சிருக்குது, டிஎன்ஏ உருவாக்கப்படுது. ஆர்என்ஏ பிரைமர் இணைஞ்சதுக்கு யார் பொறுப்போ? ஆர்என்ஏ பிரைமேஸ். இப்படி டிஎன்ஏ உருவாக்கப்பட்டதுக்கு யார் பொறுப்போ? டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ ஆர்என்ஏ பிரைமேஸால் ஆர்என்ஏ பிரைமர் இணைக்கப்படும், டிஎன்ஏ உருவாக்கப்படுவது டிஎன்ஏ பாலிமரேஸால். ஆர்என்ஏ பிரைமரை இதில் பொறுத்தும் டிஎன்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏ உருவாக்கும். ஆர்என்ஏ பிரைமர்
டிஎன்ஏ, ஆர்என்ஏ பிரைமர் டிஎன்ஏ. இப்போ இப்படி ஒவ்வொரு துண்டுக்கும் என்ன பெயர், இந்த இவ்வளவு துண்டுக்கும் என்ன பெயர், ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட், ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட், ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட். இங்கால ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட் பெறுமோ வராது. ஏன் இப்படி தொடர்ச்சியாக இங்கால டிஎன்ஏ உருவாக்கப்படுது, அங்கே தொடர்ச்சி அற்று உருவாக்கப்படுது? ஏன்? டிஎன்ஏ ஆன்டி பேரலல் என்றபடியால். ஆன்டி பேரலல் என்றபடியாக தான் இது 3 பிரைமில் இந்த பிரைமர் ஆர்என்ஏ பிரைமர் இணைக்கப்படுது, அது 5 பிரைமாக மாறுது. அப்படி A5 பிரைம் டு 3 பிரைம் டிஎன்ஏ உருவாக்குது. இங்கேயும் 3 பிரைமாக இருந்திருந்தால் இங்கே ஆர்என்ஏ பிரைமர் இணைக்கப்பட்டிருக்கும், அது அப்படியே போய் கொண்டிருக்கும், அங்கால டிஎன்ஏ உருவாக்கியிருக்கும் தொடர்ச்சியாக. அப்படி இல்லை, இது 3 பிரைம்ண்டா இது 5 பிரைம். அப்போ டிஎன்ஏ சுருள் இவ்வளவு நீளம் தான் விலகி இருக்கிற நேரத்தில், இவ்வளவு நீளம் விலகி இருக்கிற நேரத்தில் இதில் ஆர்என்ஏ பிரைமர் இணைக்கப்படும். ஏனென்றால் அங்கே 3 பிரைம் அது 5 பிரைமாக மாறும். ஆர்என்ஏ பிரைமர் இணைக்கப்பட்டால் டிஎன்ஏ பொலிமரேஸால் டிஎன்ஏ இப்படித்தான் உருவாக்கப்படும், முடிஞ்சோடனே நின்றும். அப்புறம் அங்கால சுருள் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க திருப்பி ஒரு ஆர்என்ஏ பிரைமர் இணைக்கப்பட்டு இவ்வளவு உருவாக்கும். திருப்பி ஒரு ஆர்என்ஏ பிரைமர் அப்படியே சுருள் விலக 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 ஆர்என்ஏ பிரைமரும் டிஎன்ஏயும் ஆர்என்ஏ பிரைமரும் டிஎன்ஏயும் அப்படியே போய் கொண்டிருக்கும். ஆர்என்ஏ பிரைமருக்கு காரணம் ஆர்என்ஏ பிரைமேஸ், டிஎன்ஏக்கு காரணம் டிஎன்ஏ பொலிமர், இப்படி போய் கொண்டிருக்கும். இப்படி உருவாக்கப்பட்ட புதிய டிஎன்ஏக்களில் பிளவார நேரத்தில் ப்ரூஃப் ரீடிங் செய்கிறதும் டிஎன்ஏ பொலிமரைஸ் தான். ப்ரூஃப் ரீடிங் செய்கிறதும் டிஎன்ஏ பொலிமரைஸ் தான். ஒரு கட்டத்தில் ஹெலிகேஸ் எல்லாத்தையும் முடிச்சு விட்ட உடனே டிஎன்ஏ பொலிமரேஸ் இன்னொரு வகை என்ன செய்யுது, இந்த ஆர்என்ஏ பிரைமரில் இருக்கிற ரைபோ நியூக்ளியோடைடுகளை டியோக்ஸரைபோ நியூக்ளியோடைடாக மாற்றிட்டுது. இது மாற்றினபடி தான் இது ப்ளூவாக இருக்குது. இது என்ன மாற்றல, இப்போ மாற்றுது, ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகளை டியோக்ஸரைபோ நியூக்ளியோடைடாக மாற்றுது. அதான் மாற்றுது, இங்கே மாற்றிட்டு இதில் மாற்றிட்டு. இது சிவப்பாக இருந்திருக்க வேணும் ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகள், இது டிஎன்ஏ பொலிமரேஸ் ஒரு டைப், இதை டியோக்ஸரைபோ நியூக்ளியோடைடாக மாற்றிட்டு. அப்படியே இதையும் மாற்றி எல்லாத்தையும் மாற்றி முடித்த உடனே இந்த துண்டுகளை இணைக்கும். எது இணைக்கும்? டிஎன்ஏ லிகேஸ், டிஎன்ஏ லிகேஸ், டிஎன்ஏ லிகேஸ் இணைக்கும். இவ்வளோ தான் நொதியம். அதே நேரத்தில் நாங்கள் இது 2 பேரை சொல்லணும், சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன். இப்படி வேறாக்கப்பட்ட சங்கிலிகளை வேறாக்கப்பட்ட நிலையிலேயே வச்சிருக்கிறவர் அந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன். அதை அப்படியே இணைச்சி பிடிச்சி வச்சிருக்கும். பிடிச்சு இது டிஎன்ஏ ரெட்டித்தல் முடிவடையும் வரைக்கும் இது இந்த சங்கிலியை வேறாக்கியே வச்சிருக்கு. முட்டிதல் முடிஞ்ச உடனே கையை விட்ட உடனே சங்கிலிகள் இதில் ஒரு டிஎன்ஏ வந்துட்டுது, இது இப்படியே உடையும். உடஞ்சோடனே இது ஒரு தனி டிஎன்ஏ மாறும், இது இப்படியே உடையும், இது ஒரு தனி டிஎன்ஏ மாறும். அப்போ என்ன கதை, ஒரு முழு டிஎன்ஏல இருந்து 2 புதிய டிஎன்ஏக்கள் உருவாக்கப்படுது. அது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன். இப்படியே டிஎன்ஏ ஹெலிகேஸ் வேலை செய்து கொண்டு போயிருக்க இங்கே இப்படி சுருளை கலத்துறதால அங்கால ப்ரெஷர் வருமல்லோ, அந்த ப்ரெஷரை இல்லாமல் செய்கிறதுக்கு டோப்போ ஐசோமரேஸ் என்ற நொதியம் இந்த மெட்ட பக்கத்தில் இந்த டிஎன்ஏ ஃபோக்குண்ட ரெப்ளிகேஷன் ஃபோக்குண்ட மெட்ட பக்கத்தில் ஹெலிகேஸ் வேலை செய்கிற திசைக்கு அங்காளி பக்கத்தில் வேலை செய்யும். அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணினோடனே ப்ரெஷர் இல்லாமல் செய்கிறதுக்காண்டி அதை உடைச்சி அப்படி ஃப்ளிப் பண்ணி போட்டு திருப்பி ஜாயின் பண்ணும். எவ்வளோ தரம் ஃப்ளிப் பண்ணுமன்றது அங்கே இருக்கிற ப்ரெஷரை பொறுத்து டோப்போ ஐசோமரேஸால் தீர்மானிக்கப்படும். ஸோ இவ்வளவு நொதியங்களும் இதை காட்டியிருக்கு. டிரெக்ஷன் ஆஃப் ரெப்ளிகேஷன் இப்படி தான் போகுது. இங்கிலீஷ் இதுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்ட், இதுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்ட், இதுக்கு பேர் லெகிங் ஸ்ட்ராண்ட். லெகிங் ஸ்ட்ராண்ட் எப்படி உருவாயினது? ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்டுகள் இணைக்கப்பட்டு உருவாயினது. ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்டுகள் எதனால் இணைக்கப்பட்டது? டிஎன்ஏ லிகேஸால் இணைக்கப்பட்டது. சில பேர் பிள்ளையா எல்லாரும் பிறகு சொல்கிறேன், இதை லீடிங் ஸ்ட்ராண்டும் இதை லெகிங் ஸ்ட்ராண்டுன்னு நினைக்கணும். அது இல்லை. இதன் லீடிங் ஸ்ட்ராண்ட் முன்னோக்கி செல்லும் பட்டிகை, இது இடைதல் பட்டிகை லெகிங் ஸ்ட்ராண்ட். அப்போ இதுக்கு என்ன பேருண்டா லீடிங் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இதுக்கு என்ன பேர்? லெகிங் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். அந்த லீடிங் ஸ்ட்ராண்டை உருவாக்கின ஸ்ட்ராண்ட் மூலம் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இது லெகிங் ஸ்ட்ராண்டை உருவாக்கின மூலம் லெகிங் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். ஸோ தயவு செய்து குழம்பாமல் ஞாபகப்படுத்த வேணும், இதுதான் லீடிங் ஸ்ட்ராண்ட், இதுதான் லெகிங் ஸ்ட்ராண்ட். இவர் லீடிங் ஸ்ட்ராண்ட் இல்லை, அவருக்கு பேர் லீடிங் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இவருக்கு பேர் லெகிங் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இது லீடிங், இது லெகிங், இப்படி போகுது. இது இவ்வளவும் லேபிள் பண்ண தெரியணும் உங்களுக்கு. இப்போ படித்து கொண்டிருக்கிறது ப்ரோகரியோட்டாண்ட டிஎன்ஏ ரெட்டித்தல். ரைட். அடுத்து இது தமிழில் எல்லாம் எழுதியிருக்குது. இது டீச்சர்ஸ் ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற படம் எல்லாத்தையும் இப்படி எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் வேறு பக்கமாக காட்டினால் குழம்பக்கூடாது. இப்போ ஒரு என்றது இப்படி வரும், இவ்வளத்தையும் ஒரு படத்தில் காட்டினா நாங்கள் லேபிள் பண்ணத்தக்கதாக இருக்கணும், அல்லது இவ்வளத்தையும் காட்டினாலும் லேபிள் பண்ணத்தக்கதாக இருக்கணும். இதான் இந்த ரெப்ளிகேஷன் ஃபோக் ஹெலிகேஸ் இங்கே இப்படி வேலை செய்யும், இந்த இதில் இப்படி வேலை செய்யும். ஒரியில இருந்து 2 திசையிலையும் டிஎன்ஏ ரெட்டித்தல் நடந்து கொண்டு போகும் தொடர்ச்சியாக. ஒரியில இருந்து ஒரின்றது ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், என்ன ரெட்டித்தல் நடக்கிற தானம், தொடக்கிற தானம். ரைட்.
அப்போ நாங்கள் முதல் என்னத்தை பார்க்கணும் என்றால் ஒரு பிளவடைஞ்ச துண்டுன்னா 3' அங்கே இருக்குன்னு பார்க்கணும். 3' இருக்கிற இடத்துல போய் RNA பிரைமரை பொருத்தவணும். 3' இருக்கிற இடத்துல RNA பிரைமரை பொருத்திட்டு வந்தால் ஓகே, இது RNA பிரைமர் 5' மாறுது. அங்கே இருந்து DNA 5' to 3' சிந்தசைஸ் பண்ணி கொண்டு வரும், உருவாகி கொண்டு வரும். மற்ற பக்கத்தில் அப்போ உங்களுக்கு விளங்கும் தானே, துண்டு துண்டா வர வேணுமெண்டு மாறி இப்படி பிரைமர் DNA RNA பிரைமர் DNA வர வேணும். மாறி பிச்சு போட்டுச்சினம் என்றால் நீங்கள் தேடி பார்க்க வேணும் 3' அங்கே இருக்கு. இதுதான் 3' என்றால் இப்படி ஒரு சங்கிலி பிளவடைஞ்சிருக்குது, இப்படி பிளவடைஞ்சிருக்குது, சரியா? இதுதான் 3' என்றால் RNA பிரைமர் இதில் தான் போய் பொருந்தும். கீழே RNA பிரைமர் பொருந்துற அந்த இடம் என்னவா மாறும்? RNA பிரைமர் பொருந்துற இடம் 5' மாறும். இப்படியே தொடர்ச்சியாக சங்கிலி வரும். DNA பாலிமரேஸ் படிச்சாங்க. மற்ற பக்கம் RNA பிரைமர் DNA ஆக்சாலிக் பிரைமர் வரும். சரிண்ணா, இதில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் இல்லை பார்ப்போம். DNA ஹெலிகேஸ் இப்படி பிஞ்சிச்சு, DNA ஹெலிகேஸ் இப்படி உடைச்சிச்சு. முதல்ல நாங்கள் எங்கே தேட வேணும்? 3' போய் தேட வேணும். 3' போய் தேட வேணும். எங்கே 3' போய் தேட வேணும்? எங்கே 3' இருக்குதோ அந்த இடத்துல போய் எங்களோட பிரைமர் இணையும். RNA பிரைமேஸால் RNA பிரைமர் இணைக்கப்படும். அப்போ அது 5' வரும். அது 5' வரும். அப்போ அந்த 5' இருந்து DNA அப்படியே தொடர்ச்சியாக உருவாகி கொண்டு இருக்கும். இதில் இப்படியே இதுதான் 3' இருக்கும். இதில் DNA பிரைமர் இணையும் இப்படியே தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும். இங்கே வந்து பாருங்க, RNA பிரைமர் நியூக்ளியோடைடு DNA, RNA பிரைமர் DNA. இங்கே வந்து இடைவெளி பட்டிகை, இது முன் செல்லும் பட்டிகை, இடைவெளி பட்டிகை. இங்கே பார்த்தா மாறி இது முன் செல்லும் பட்டிகை, இடைவெளி பட்டிகை. ஏன்னா இதான் ஒரே பின்புடுதலின் தோற்றத்தானம். இது இந்த படம் இதை சொல்லி இருக்குதோ இது என்றதை நாங்கள் வச்சுக்கொண்டு இதில் எந்த இடத்துல எப்படி இடைவெளி பட்டிகை போகுது, எப்படி முன் செல்லும் பட்டிகை போகுதுன்றதை தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் முதல் தேட வேண்டியது இது 3' அங்கே இருக்குண்டு. அங்கே கொண்டு எங்களோட பிரைமரை RNA பிரைமேஸ் பொருத்தி இருக்கும். அப்போ அது 5' மாறும். 5'லேருந்து 3' நோக்கி உருவாக்க நடக்கும். ஸோ இதில் எல்லா பேரும் போட்டிருக்கீங்க. இதில் இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் ப்ரோட்டீன்களை காட்டியிருக்கணும், சரியா? பிரைமேஸ்களை காட்டியிருந்தோம். நொதியங்களை வட்டமாக காட்டுவினோம். எந்த புத்தகம் பிரயோகம் பண்ணாலும் நொதியங்களை வட்டமாக காட்டுவினோம். பிரைமேஸ்கள், DNA ஹெலிகேஸ் ஏன்னா அதில் வட்டமாக காட்டுவினோம். மற்றும்படி அந்த DNA துண்டை கலரில் காட்டுவினோம். இப்போ RNA பிரைமர்ண்டா சிவப்பாகவும் DNAண்டா வேறு கலர்லையும் காட்டுவினோம். அது RNA நியூக்ளியோடைடு இருக்குது DNAல என்றதை வித்தியாசமாக காட்டுவினோம். அப்புறம் அதனால DNA வருவோம். இப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக அந்த படிகளை ஒரு சமரைஸ் பண்ணி எழுதி விட்டுருக்கேன். என்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், நாங்கள் இப்போவும் படித்து கொண்டிருக்கிறது ப்ரோகரியோட்டான DNA ரெட்டித்தெல்லாம். இந்த படிகளை ஒரு சிம்பிளாக விளங்குறதுக்காக எழுதியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. பாருங்க, முதலாவது DNA சுருள் தளர்வடைந்து வேறாகுவதால் ஒரி தோன்றும். ஒரிஜினல் ரெப்ளிகேஷன் தோன்றினா தான் நாங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ ஒரி தோன்றும். ரெண்டாவது ஐதரசன் பிணைப்புகளை உடைக்கிறது, அந்த சுருளை குலைக்கிறதுமே அந்த விரிவரப்பு சுருள் குலைஞ்ச பிறகு தான் உடையும் என்று சொல்ல வேணும். அது மாறி சொன்னாலும் பரவாயில்லை. சுருள் குலையும், ஐதரசன் பிணைப்புகள் உடையும், பட்டிகைகள் வேறாகும், அமினோ மூலங்கள் வெளிக்காட்டப்படும், மூலம் DNA ஹெலிகேஸால் செய்யப்படும். அடுத்தது DNA படித்தட்டில் DNAல சிறிய RNA பிரைமரை சேர்த்து DNA பகர்ப்பை ஆரம்பிக்கிறவர் RNA பிரைமேஸ் நொதியம். அடுத்தது RNA பிரைமேஸ் RNA முதல் RNA பிரைமரை சேர்த்திருக்கிறார். புதிய டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைடுகளை 3 அந்த முனையில் அடுக்கி 5' to 3' திசையில் பல்பாத்து ஆக்கம்னா டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைடு DNA சிந்தசிஸ் நிகழ்த்துவது DNA பாலிமரேஸ் என்ற ஒரு வகை. அப்படி தொடர்ச்சி நடக்க இதனால் புதிய DNAயின் ஒரு இழை ஒன்று தொடர்ச்சியாகவும் மற்ற சின்ன சின்ன சிறு 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 துண்டுகளாகவும் வரும். அந்த சிறு துண்டுகளுக்கு பேர் ஆக்சாலிக் ஃப்ராக்மெண்ட்ஸ். அடுத்தது இந்த பல்பாத்து உருவாக்கத்தில் வரும் மிஸ்மேட்ச்களை அப்படி உருவாக்கி கொண்டு போய்க்க வர பிள்ளையா உருவாக்கப்படுறதில் 3-5' எக்ஸோ நியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டியால் திருத்துறது ப்ரூஃப் ரீடிங்னு சொல்லப்படும். அது DNA பாலிமரேஸ் இன்னொரு வகை செய்யும். அதாவது பல்பாத்து உருவாக்கப்படுற நேரத்திலேயே வர மிஸ்மேட்ச்களை
3-5' எக்ஸோநியூக்ளியேஸ் தொடிப்பாட்டால் திருத்தும் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஒரு வகை. பிறகு RNA முதலில் உள்ள ரைபோனியூக்ளியோடைட், RNA முதல்ன்றது RNA பிரைமரில் ரைபோநியூக்ளியோடைட் தான் இருக்குது. அந்த ரைபோநியூக்ளியோடைட்டுகளை அகற்றி அதை டியூக்ஸ் ரைபோநியூக்ளியோடைட்டுகளால் பிரதியீடு செய்கிறது டிஎன்ஏ பாலிமரேஸ்ன்ற இன்னொரு வகை. இவ்வளவு முடிஞ்ச பிறகு புதிதாக உருவான ஒகசாக்கி துண்டுகளை பொசோடைஸ்டர் பொண்டால் இணைச்சு நீண்ட பட்டிகையை உருவாக்குறது. இதுக்கு பேர் டிஎன்ஏ லிகேஸ். இந்த நொதியத்துக்கு பேர் டிஎன்ஏ லிகேஸ். டிஎன்ஏ லிகேஸ் என்ன நொதியம். இந்த இடத்துல நொதியத்தின் பேர் எழுத இல்லை, டிஎன்ஏ லிகேஸ் என்ன நொதியம். இந்த 11வது புதிதாக உருவான ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்டுகளை பொசோடைஸ்டர் பொண்டால் இணைச்சு நீண்ட சங்கிலி அதை உருவாக்கி விடுறதுக்கு பேர் இந்த கேப் சீலிங் செய்கிறவர் டிஎன்ஏ லிகேஸ். இதுதான் இந்த பொதுவாக நடக்கிற ரியாக்ஷன். ஆனால் இந்த ரெண்டும் இடைக்குள்ள வந்திருக்க வேணும். நான் ஏன் கடைசியாக போட்டேன்னால் இது ரெண்டும் நேரடியாக சம்மந்தப்படையில் சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ வேறாக்கப்பட்ட டிஎன்ஏ இழைகளை வேறாக்கின நிலையிலேயே வச்சிருக்கும் தான் அதோட இணைஞ்சு வேறு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் சப்போர்ட்டிவாக செய்யுது. டிரெக்டாக இன்வால்வ் பண்ணாமல் அந்த வேறாக்கி வச்சிருக்குது இந்த பாதையை ஈஸியாக போகட்டுமெண்டு. அது மாதிரி டோப்போஐசோமரைஸும் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான். சுருள் வந்து வாரதால் வர பிரச்சனையை அங்காளி பக்கத்தில் இருந்தோண்டு அந்த சுருளில் வர ப்ரெஷரை இல்லாமல் போக வைக்கிறது டோப்போஐசோமரைஸ். டிஎன்ஏ இந்த சுருள் குலைகிற போது இன்னொரு இடத்துல சுருள்றதால ஏற்படும் விசை அழுத்தத்தை இல்லாமல் செய்கிறது டோப்போஐசோமரைஸ். இது ரெண்டும் அந்த புறத்தோப்பில் டிஎன்ஏ தோப்பில் நேரடியாக இல்லாமல் பங்கு பற்றின. டிஎன்ஏ பாலிமரைஸின் அந்த அச்சு பார்வைப்படின்றது அப்படி டிஎன்ஏ பாலிமரைசேஷனில் வர மிஸ்மேட்சுங்களை திருத்துற செயல்பாட்டுக்கு சொல்கிறது. அதாவது ப்ரூஃப் ரீடிங்கை வந்து எக்ஸோநியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லணும். 3-5' எக்ஸோநியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டியால் தான் அந்த ப்ரூஃப் ரீடிங் நடக்கும். ஃபாஸ்ட்டாக டிஎன்ஏ உருவாக்கப்பட்டு கொண்டு போய்க்க டிஎன்ஏ பாலிமரைஸால் டிஎன்ஏ ஃபாஸ்ட்டாக உருவாக்கி கொண்டு போய்க்க பாருங்க GC AT C சரியாக வந்து ஒன்று. இந்த ஒரு இடத்துல ஜிக்கு பதிலாக இல்லை ஜியில் சி வர வேணும். அந்த இடத்துக்கு பதிலாக வந்துட்டு வந்துட்டால் பொலிமரேஸின் ஒரு டைப் 3-5' திசையில் நகர்ந்து கொண்டு போக அது பிடிக்கும். இங்கே பிழைச்சிருது மிஸ்மேட்ச் அண்டு பிழைச்சோட என்ன செய்யும், அதை தூக்கி அகற்றி போட்டு சரியானது அகற்றி போட்டு சரியானது அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடும். இப்போ இந்த ஜியோட ஏ வந்திருந்தது பிள்ளையா, அதை இந்த 3-5' எக்ஸோநியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டியால் டிஎன்ஏ பாலிமரைஸ் கண்டுபிடிச்சு இல்லாமல் செய்துட்டு சரியானதை பிரதியீடு செய்யுது. அந்த இடத்துல ஜிக்கு பதிலாக ஜியோட சி வந்து பிறந்தது. இந்த இடத்துல சி வரும், இந்த ஏ அகற்றி போட்டு சி வரும். அப்படி பிறந்துற செயல்பாடை தான் சொல்கிறது ப்ரூஃப் ரீடிங். ப்ரூஃப் ரீடிங் செய்கிற என்சைமுக்கு என்ன பெயர்? டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற ஒரு வகை. எந்த செயல்பாட்டான ப்ரூஃப் ரீடிங் நடத்தப்படுதுன்னு கேட்டால் 3-5' எக்ஸோநியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டி. வெளியிலிருந்து செயல்பட்டு அந்த அந்த நைட்ரசன் பிழையான நைட்ரசன் மூலத்தை அகற்றி சரியான நைட்ரசன் மூலத்தை பொறுத்துற அந்த செயற்பாடு பேர் 3-5' எக்ஸோநியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டி என்று சொல்லப்படும். அடுத்த இப்போ ப்ரோகரியோட்டாண்ட டிஎன்ஏ இரட்டித்தல் முடிஞ்சுது. ப்ரோகரியோட்டா வட்டமாக இருக்கிறபடியா டிஎன்ஏ என்ன ஒரே ஒரு உரை தான் இருக்கும். அப்படி ரெண்டு திசையிலையும் அப்படியே நடக்கும் டிஎன்ஏ இரட்டித்தல். யூக்கரியோட்டா வந்து எங்களோட நிறமூர்த்தம் மாதிரி இப்படி நிறைய ஒரி வரும் ஏன்னா அப்போ ஒரே நேரத்தில் நிறைய இரட்டித்தல் நடக்கலாம். இங்கே ஒரே நேரத்தில் இந்த ஒரியால் இரட்டித்தல் நடக்கலாம், இந்த ஒரியால் இரட்டித்தல் நடக்கலாம், இந்த ஒரியால் இரட்டித்தல் நடக்கலாம். இந்த மஞ்சள் புள்ளிகள் எல்லாம் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அப்போ நிறைய இரட்டித்தல் நடக்கலாம். ஸோ ப்ரோகரியோட்டாவில் ஒரே ஒரு ஒரி இருக்குது, அப்போ ஒரு இரட்டித்தல். யூகரியோட்டாவில் நிறமூர்த்தத்தில் நிறைய ஒரிகள் இருக்கிறபடியால் நிறைய இரட்டித்தல் நடக்கும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ப்ரோகரியோட்டாக்கும் யூகரியோட்டாக்கும் இந்த இரட்டித்தலில் பின்புற மடிதலில் இருக்கிற வேறுபாடுகள் என்று பார்ப்போம். ப்ரோகரியோட்டா இரட்டித்தல் நடக்கிறது அப்படியே பார்த்துட்டோம். யூகரியோட்டாக்கும் அதே தான் இரட்டித்தல், வித்தியாசத்தை மட்டும் இதில் பார்க்குறோம். அவை ஈஸியங்களுக்கு பாருங்க. யூகரியோட்டாவில் இடையவத்தை வாழ்க்கை வட்டத்தில் 3 கலப்பிரிவு இடையவத்தைன்னு இருக்குது. இடையவத்தையில் G1 S G2 என்ற ஒரு ஃபேஸ் இருக்குது. இந்த இடையவத்தையில் S உபவத்தையில் தான் டிஎன்ஏ ரெட்டிக்கும், இடையவத்தையில் S என்ற உபவத்தையில் தான் டிஎன்ஏ ரெட்டிக்கும். ஆனால் ப்ரோகரியோட்டால் அப்படி இல்லை, தொடர்ச்சியாக அப்படியே நடந்து கொண்டு இருக்கும். வந்து புதுசாக வந்தோடனே அப்புறம் அதுலேருந்து அப்படியே ஒரு திருப்பி வரும். அப்புறம் புதுசாக வர அதுலேருந்து ஒரியிலேருந்து அப்படியே ரெட்டித்தில் நடந்து கொண்டு இருக்கும்.
இங்கே அப்படி இல்லை, வாழ்க்கை வட்டத்தில் இந்த எஸ் அண்ட் ஓத்தில் மட்டும்தான் யூக்கரியோட்டாவில் ரெட்டித்தல் நடக்கும். அடுத்தது யூக்கரியோட்டாவில் கருவுக்குள்ள நிகழும். ஏனென்றால் நிறமூர்த்தம் கருவுக்கு இருக்கிறபடியால். ப்ரோகரியோட்டாவில் குளியுருவில் நிகழும். ஏனென்றால் நியூக்ளியோயிட் குளியுருவில் எக்ஸ்போஸ்டாக இருக்கிறபடியால் குளியுருவில் நிகழும். இது நான் இப்போ படத்திலேயே சொல்லியிருக்கேன் பார்த்துனீங்களோ, யூக்கரியோட்டாவில் பல உரிகள் இருக்கிறபடியாக பல இரட்டித்தல் நடக்கும். ப்ரோகரியோட்டாவில் ஒரு உரி மட்டும்தான், ஒரு கலத்தில் ஒரு நிறமூர்த்தம், ஒரு உரி, ஒரே ஒரு இரட்டித்தல், ஒரு உரி இருக்கிறபடியாக ஒரு இரட்டித்தல். இதுவுமே வித்தியாசம் இல்லை, இது அதன் அமைப்பு வித்தியாசம். ஆனால் உங்களோட டீச்சர்ஸ் கைடில் போட்டிருக்குது, இது பெரிய நிறமூர்த்தம் யூக்கரியோட்டா, ப்ரோகரியோட்டா சிறிய நிறமூர்த்தம் உண்டு. இரட்டித்தலுக்கும் சைஸுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் அதை போட்டிருக்கு. இன்னும் ஒரு விஷயம், இந்த ப்ரோகரியோட்டாக்களில் டோப்போஐசோமரேஸ் இருக்கும், யூக்கரியோட்டாவில் இந்த டோப்போஐசோமரேஸ் பொதுவாக இல்லை. ஏனென்றால் ப்ரோகரியோட்டாவில் தானே வட்டமாக இருக்கிறபடியாக ஒரு இடத்தை சுத்த மற்ற பக்கம் ப்ரெஷர் வரும். அப்போ டோப்போஐசோமரேஸ் வேணும் அந்த ப்ரெஷரை இல்லாமல் செய்கிறதுக்கு. யூக்கரியோட்டாவில் இப்படி தானே நேர்கோட்டுருவமான நிறமூர்த்தம் தானே, அப்போ அந்த சுத்திர பிரச்சனை இல்லை தானே, அப்போ டோப்போஐசோமரேஸ் தேவை இல்லை. ஸோ இதுதான் ப்ரோகரியோட்டாக்கும் யூக்கரியோட்டாக்கும் ரெட்டித்தல் தொடர்பான வித்தியாசங்கள். இங்கே யூக்கரியோட்டில் எஸ் சுபவத்தில் நிகழும் தொடர்ச்சியாக நிகழும். இங்கே கருவுக்குள்ள குடியுருவில் யூக்கரியோட்டாவில் பல உரிகள் இருக்கக்கூடிய பல ரெட்டித்தல், இங்கே ஒரு உரி ஒரு ரெட்டித்தல். நிறமூர்த்தத்தின் சைஸையும் போட்டிருக்குது. இதில் இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோகரியோட்டான டிஎன்ஏ இப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரிஜினல் ரெப்ளிகேஷன். அப்போ இப்படியே நடந்து கொண்டு போகும். யூக்கரியோட டிஎன்ஏ பெருசாக இறங்கி வரும், இது ஒரு உரி இப்படி நடக்கும், இது ஒரு ரெட்டி நடக்கும், இப்படி நடக்கும், பல உரி இருக்கக்கூடிய பல ரெட்டித்தல் நடக்கும். இங்கே இந்த சுருள் வார ப்ரெஷர் டென்ஷன் டேர்ஷர்ன்றது இல்லைன்னா இங்கே இது அந்த டோப்போஐசோமரேஸோட ஃபங்க்ஷன் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவ். அதாவது இப்படி சுத்தேக்க அங்கால வர ப்ரெஷரை இல்லாமல் செய்கிறதுக்காண்டி வெட்டிட்டு இந்த பக்கம் திருப்பினால் பாசிட்டிவ் ஆக்ஷன், இந்த பக்கம் திருப்பினால் நெகட்டிவ் ஆக்ஷன். நெகட்டிவ் டோப்போஐசோமரேஸ், பாசிட்டிவ் டோப்போஐசோமரேஸ் இருக்குது. அந்த சிலபஸுக்கு டீப்பாக இல்லை. ஸோ இந்த ரெட்டித்தலின் நன்மைகள் என்னென்றால் ரெட்டித்தலின் முக்கியத்துவம் என்னென்றால், பெற்றோரில் இருக்கிற இயல்புகள் புதிய கலங்களுக்கு போகிறதுக்கு ரெட்டித்தலால் டிஎன்ஏ அடுத்த சந்ததிகளுக்கு போகிறது தான் கலனம். பெற்றோரின் புதிய இயல்புகள் புதிய கலங்களுக்கு போகிறது. காயமடைந்த இறந்த கலங்களின் பிரதியீடு செய்ய டிஎன்ஏ ரெட்டித்தலால் தான் அதுகளுக்கு டிஎன்ஏ போகுது. லிங்கமில் முறை இனப்பெருக்கத்தில் எச்சங்கள் ஒரே மாதிரி வரணுமெண்டா ரெட்டித்தலால் வர ஒரே மாதிரி டிஎன்ஏக்கள் போவாங்க. லிங்கமுறை இனப்பெருக்கத்தில் ஒடுக்க பிரிவின் நிறமூர்த்த எண்ணிக்கையே மாறாமல் போன்றது. ஒரு 2n இருந்து என் வந்து அந்த 2 எண்ணும் சேர்ந்து திருப்பி 2n வரும். மடி எண்ணிக்கை மாறாமல் போகிறது. ஒரு இனத்தின் தொடர்ச்சிக்காகவும் இந்த ரெட்டித்தலின் போது பொதுவாக தவறுகள் மிஸ்மேட்சிங்கால் வர தவறுகள் இல்லாமல் செய்யப்படுறது ப்ரூஃப் ரீடிங்கால். அப்படி இருந்தும் அரிதாக சில பிழைகள் வந்துட்டால் அது விகாரம் கூர்ப்பாக தொடரும். இரட்டித்தல் தவறுகள் கூர்ப்புக்கு வழிவாகும். இதுவரைக்கும் டிஎன்ஏ கட்டமைப்பு, ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் இடையிலான வித்தியாசங்கள், அதை விட நிறமூர்த்தங்கள் எவ்வாறு பொதி செய்யப்படுகின்றன, எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகின்றன ப்ரோகரியோட்டாவிலையும் யூக்கரியோட்டாவிலையும், டிஎன்ஏ ரெட்டித்தல் ப்ரோகரியோட்டாவில் யூக்கரியோட்டாவில் அதுக்கிடையிலான வேறுபாடுகள் அவ்வளவற்றையும் பார்த்தோம். இன்னொரு முறை இந்த தொடர்ச்சியை குருகுலம் நிகழ்ச்சியூடாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.